அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கை குறித்தான எங்களுடைய உஸ்தாது பந்தகி ஷேகுல் ஜாமியா அவர்கள் மற்றும் இந்த பள்ளியினுடைய தலைமை இமாம், மஸ்ஜிதுடைய சங்கைக்குரிய நிர்வாகிகள், சேவை குழுவின் சங்கை மிக்க செயல்பாட்டாளர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய சலாத்தை மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கொண்டு சுருக்கமாக என்னுடைய உரையை முடித்து கொண்டு நான் விரும்புகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சேவை குழு ஆரம்பிக்கப்பட்டு அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் ஆலமரத்தை போன்று பல பல சேவைகளிலே இன்று செயல்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். மிக குறுகிய காலத்திலே இது மாபெரும் ஒரு சாதனை என்றே சொல்லலாம். ஆனால் இன்னும் செல்ல வேண்டிய தூரம் நிறைய இருக்கின்றது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த அளவுக்கு அசுர வளர்ச்சி அடைந்ததற்கு மிக முக்கியமான காரணம், இதை துவங்கியவர்கள், இதை செயல்படுத்தி கொண்டிருப்பவர்கள் இஹ்லாஸாக அல்லாஹுக்காக வேண்டி என்ற தூய எண்ணத்திலே ஆரம்பிக்கப்பட்டது. அதனுடைய செயல்பாடுகள் நடந்து கொண்டிருப்பதினால் அல்லாஹுடைய உதவி மிக விசாலமாக கிடைத்து ஒரு பள்ளி, 2 பள்ளி என்று வந்து இன்று நகரத்திலே மிகுதமான பள்ளிகள் இதில் இணைந்து மிக பெரும் சேவைகளை செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இதற்கு ஒரு வாய்ப்பை வழங்கிய அல்லாஹுக்கு நாம் எல்லாம் அதிகம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவை குழுவின் சார்பாக எத்தனையோ சேவைகளுக்கு மத்தியிலே ஆலிம்களை கண்ணியப்படுத்தக்கூடிய அந்த ஒரு பொங்கு உண்மையிலேயே வரவேற்கத்தக்க, பாராட்டத்தக்க ஒன்று. என்னை பொறுத்து எனக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த கௌரவத்திற்கு எந்த விதத்திலும் நான் தகுதி இல்லாதவன் என்பதை நான் விளங்கிக் கொண்டிருக்கின்றேன். அந்த அளவுக்கு பெரிய சேவைகள் எல்லாம் ஒன்றும் நாம் செய்துவிடவில்லை. காரணம், இந்த கண்ணியத்தை இதற்கு முன்னால் வழங்கப்பட்ட போது என்னுடைய அருகாமையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஷேகுல் ஜாமியா அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த மதர்சாவிலே அஸ்ஸிராஜுல் முனீரிலே 40 ஆண்டு காலங்கள் மார்க்க சேவை செய்த எங்களுடைய உஸ்தாது பெருந்தகை அஹ்மதுல்லா ஹதரத் கபிலா அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த பள்ளியிலே நீண்ட காலம் எல்லா மக்களோடும் இணக்கமாக, அன்பாக சேரும்போது எந்த மொஹப்பத்தில் சேர்ந்தார்களோ, இங்கிருந்து பிரியும் போதும் அதே மொஹப்பத்தில் பிரிந்த வாய்ப்பு எல்லோருக்கும் அமைவதில்லை. ஆனால் இந்த மஸ்ஜிதினுடைய முன்னாள் இமாம் எஸ்.எஸ். அஹமது ஹசரத் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அவர்களுக்கும் இந்த கண்ணியம் கொடுக்கப்பட்டது. இப்படி எல்லா விதத்திலும் தகுதியுள்ளவர்களை தேர்ந்தெடுத்து மிக கண்ணியமான முறையிலே உலமாக்களை கண்ணியப்படுத்துவது, இது அல்லாஹ் ரசூலுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு காரியம். சேவைக்குழு ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்தே நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு பள்ளியிலும் அவர்கள் வந்தவுடன் முதலில் அணுகுவது இமாம்களைத்தான். உலமாக்களை அணுகி அவர்களிடத்திலே ஆலோசனை செய்து அவர்களோடு இணைந்து தங்களுடைய அனைத்து பணிகளையும் அவர்கள் செய்து வருவது இந்த வெற்றிக்கு மிக முக்கிய அடித்தளம் என்றே நாம் சொல்லலாம். எங்களுடைய பள்ளிக்கு பாண்டிச்சேரியிலிருந்து ஒரு மூத்த ஆலி வருவாங்க. வந்து அவங்க பயான் செய்யும் போதெல்லாம் ஒரு ஹதீஸை சொல்லுவாங்க. மன் அக்ரம ஆலிமன், யார் ஒரு ஆலிமை கண்ணியப்படுத்துகின்றார்களோ, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஃபகத் அக்ரமனி, அவர்கள் என்னைத்தான் கண்ணியப்படுத்தினார்கள். மன் அக்ரமனி, அல்லாஹுடைய ரசூலாகிய என்னை யார் கண்ணியப்படுத்தினார்களோ, ஃபகத் அக்ரமஹுல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வையே கண்ணியப்படுத்தியவர்கள். யார் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தினார்களோ அவர்கள் சொர்க்கத்தின் சொந்தக்காரர்கள் என்று அவர்கள் வரும்போதெல்லாம் இந்த ஹதீஸை குறிப்பிடுவார்கள். எனவே உலமாக்கள் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அத்துணை காரியத்திற்கும் அவர்கள் சில நேரங்களில் வெளிரங்கமாகவும் பல நேரங்களில் மறைமுகமாகவும் அவர்களுடைய ஆதரவும் துவாவும்
முயற்சியும் இருக்கின்றது என்பதை மறுப்பதற்கே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் நமக்கெல்லாம் பிரபலியமான ஒரு செய்தி, சொர்க்கம் செல்லும் போது 4 நபர்கள் சொர்க்கத்துக்குள் நான் தான் செல்வேன் என துடித்துக் கொண்டிருப்பார்கள். அப்பொழுது அவர்களிடத்திலே கேட்கப்படும், நீங்கள் அல்லாஹுக்கு என்ன செய்தீர்கள் என்று. அப்பொழுது ஒருவர் சொல்வார், நான் அல்லாஹுக்காக என் உயிரையே அர்ப்பணம் செய்து நான் ஷஹீதானவன், அல்லாஹுக்கு என்னையே நான் அர்ப்பணித்து விட்டேன் என்று சொல்லி எனக்கே சொர்க்கம் செல்வதற்கு முதல் வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கேட்பார். அப்பொழுது அவர்களுக்கு பதிலளிக்கப்படும், ஷஹீதாக வேண்டும், யுத்தத்தில் கலந்து கொள்ள வேண்டும், அதற்கு உங்களுக்கு கிடைக்கும் பிரயோஜனம் என்னவென்ற செய்தியை உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தார்கள் என்று கேட்கப்படும். அப்பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், சங்கை பொருந்தி ஆலிம்கள் உலமாக்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு பதில் சொல்லப்படும், உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த உஸ்தாத் இருக்க நீங்கள் எப்படி முன்னால் செல்ல ஆசைப்படுகின்றீர்கள் என்று சொல்லும்போது அவர்கள் மௌனமாகி விடுவார்கள். அடுத்து 2ஆம் நபர் சொல்லுவார், எனக்கு அல்லாஹ் திறந்த செல்வத்தை கொடுத்திருந்தார், இறைவனுக்காக வேண்டி நான் வாரி வாரி வழங்கி இருக்கின்றேன், எனவே எனக்கு அந்த வாய்ப்பு வேண்டும் என கேட்கும்போது, நீ செலவு செய்ய வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், இப்படித்தான் செலவு செய்ய வேண்டும் என்ற செய்தால் இன்னென்ன பலன் கிடைக்கும் என்ற விஷயத்தை உனக்கு யார் கற்றுக் கொடுத்தார்கள் என்று கேட்கப்படும் போது அவர் சொல்லுவார்கள், உலமாக்கள் கற்றுக் கொடுத்தார்கள், ஆலிம்கள் உஸ்தாதுகள் சொல்லிக் கொடுத்தார்கள் என்று. அப்பொழுது அவர்களிடத்திலே உனக்கு காலம் கற்றுக் கொடுத்த நல்லதை சொல்லிக் கொடுத்த உஸ்தாத் இருக்க அவரை முந்தி நீ செல்வது மரியாதையா என்று கேட்கப்படும். அவரும் அமைதியாகி விடுவார். அடுத்த ஒருவர், நான் நீதியாக ஆட்சி செய்திருக்கின்றேன், நீதியாக நான் நடந்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லும்போது அவரிடத்திலே நீதியாக நீ வாழ வேண்டும், செயல்பட வேண்டும் என்ற அறிவுரை உனக்கு யாரிடத்திலிருந்து கிடைத்தது என கேட்கப்படும் போது உலமாக்களைத்தான் அவரும் சொல்வார். அதுதானே உண்மை. அவரும் முதல் செல்வதற்கு தான் தகுதி இல்லை என ஏற்றுக்கொள்வார். 4வது உலமாக்கள் அல்லாஹுக்காண்டி கல்வி கற்றவர்கள். இந்த 3 நபர்கள் செய்த நன்மைக்கும் நீங்கள் தான் காரணம், எனவே நீங்கள் முதலில் நுழையுங்கள் என சொல்லும் போது அப்பொழுதுதான் ஆலிமுடைய அந்த குணம் வெளிப்படும். அந்த ஆலிம் சொல்லுவார்கள், இறைவா நான் ஆலிமானேன், நான் 10 வயதாக இருக்கும்போது ஒண்ணுமே தெரியாமல் இந்த அல்யஸ் ஜாமில் மதரசாவில் நடைபெறக்கூடிய அஸ்ராஜில் முனியிலே என்னை கொண்டு வந்து என்னுடைய பெற்றோர்கள் ஓதுவதற்காக சேர்த்து விட்டார்கள். ஒண்ணுமே தெரியாத நிலையில் வந்த எனக்கு இந்த எல்எஸ்ஜேயுடைய நிர்வாகிகள், இந்த மதரசாவுடைய அனுதாபிகள், உதவி செய்தவர்கள், என்னுடைய உஸ்தாது பெருந்தகைகள் எங்களுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்து, உணவளித்து, உறவிடம் கொடுத்து, ஒன்றுமே தெரியாமல் வந்த ஜாகிலாகி எங்களுக்கு 7 வருடம் கழித்து ஆலிம் என்ற தகுதியோடு பட்டத்தை வழங்கி எங்களை அனுப்பி வைத்தார்கள். இதற்கு யார் காரணம் என்று சொன்னால், இந்த எல்எஸ்ஜே மதரசாவில் நடத்தக்கூடிய இந்த நிர்வாகிகள், இந்த மதரசாவுக்கு உதவியாக இருக்கக்கூடிய முஆவின்கள், இந்த மதரசாவுக்காக வேண்டி தீனுடைய காரியத்திற்காக வேண்டி தங்களுடைய திறந்த செல்வங்களை வக்ஃப் செய்த முன்னோர்கள் தான் இதற்கு காரணம். நன்றி மறவாத நிலையில் அந்த ஆலிம் சொல்வார், இறைவா நான் ஆலிமாவதற்கு, எல்மை கற்றுக்கொள்வதற்கு காரணம் இதோ இந்த செல்வந்தர்கள், மனம் நிறைந்த திருப்தியோடு வாரி வழங்கிய வள்ளல்கள், இவர்கள் மூலமாகத்தான் மதரசாக்கள் நடத்தப்பட்டது, நாங்கள் ஓதுவதற்கு உதவி செய்யப்பட்டோம், எனவே நாங்கள் ஆலிமாவதற்கு காரணம் இவர்கள்தான், எனவே இவர்கள்தான் முதலில் சொர்க்கம் சொல்ல வேண்டும் என சொல்லி தனக்கு கிடைத்த வாய்ப்பை யார் தீனுக்காக வேண்டி, தீனுடைய கல்விக்காக வேண்டி வாரி வாரி வழங்கினார்களோ அந்த வள்ளல்களுக்கு வாய்ப்பளிப்பார்கள் என்று அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நாம் நினைவில் கொள்ள வேண்டிய நேரம் இது. அருமையானவர்களே, சேவைக்குழு செய்யக்கூடிய சேவைகள் வெறும் வார்த்தையால் சொல்லி முடிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. அந்த அளவுக்கு இன்னைக்கு பல குடும்பத்திலே மாபெரும் புரட்சி, மறுமலர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது. சேலத்திலிருந்து கேள்விப்பட்ட ஒரு செய்தி, ஒரு வாலிபர் திருமணமாகி 2 வருஷம் தான் ஆச்சு. அவருடைய இடுப்புக்கு கீழே செயல்படாத மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு. அவரால் இனி எந்த பிரயோஜனம் இல்லை என்று விளங்கி கொண்டு மனைவியும் அவரை விட்டு போய்விட்டார். பெற்றோர்கள் அவரை வைத்துக் கொண்டு பாடுபட்டது மட்டுமல்ல, அவரை பராமரிக்க முடியாமல் ஒரு கட்டத்திலே, இறைவா இவர் உயிரோடு இருப்பதை விட இவர் இறந்து விடுவது மேல் என்று சொல்லும் அளவுக்கு அவ்வளவு நெருக்கடியான நிலை. இந்த நேரத்தில் தான் அந்த மஸ்ஜிதுடைய சேவைக்குழு ஏற்பாட்டாளர்கள் இந்த விஷயம் தெரிந்து
அவரை போய் அழைத்து வந்து ஆட்டோவில் ஏற்றி கொண்டு வந்து பள்ளிக்கு கொண்டு வந்து அவர் வருவது அவருடைய நிலைமையை பார்த்து அந்த ஆட்டோ டிரைவர் கூட எனக்கு எந்த கூலியும் வேண்டாம், இவரை எப்பவெல்லாம் நீங்க கூட்டிட்டு வர சொல்றீங்களோ நான் இலவசமா என்னுடைய ஆட்டோவில் கூட்டிட்டு வரேன்னு சொல்லி இந்த செயல்பாட்டாளருடைய இந்த ஆர்வம் முயற்சியினால் அவருடைய மனம் கூட இரக்கம் ஏற்பட்டு அவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். இவரை மருந்து ஷாப்புக்கு கூட்டிட்டு போன மெடிக்கலுக்கு அவங்க இவருடைய நிலைமையை பார்த்து பரிதாபப்பட்டு இவருக்கு வேண்டிய எல்லா மருந்தையும் இலவசமா நான் தரோன்னு சொல்லிட்டான். இதுக்கெல்லாம் காரணம் இந்த MSK உடைய முயற்சி, அவருடைய அந்த ஆய்வு தான் இதற்கு காரணம். அதற்கடுத்து அவர் கைகாலெல்லாம் நல்லா தான் இருக்குது, நான் ஏன் பாரமா இருக்கணும், ஏதாவது தொழில் செய்யலாம் என சொன்ன போது இவர்கள் மூலியமாக செல்போன் கடையிலிருந்து ஆளை கூட்டிட்டு வந்து அந்த மெக்கானிசம் சர்வீஸ் பழகக்கூடிய அந்த பயிற்சி கொடுக்கப்பட்டு அவர் பழகி தன்னுடைய வீட்டிலேயே 5000 ரூபாய் அளவுக்கு அவருக்கு வேண்டிய இன்ஸ்டால்மெண்ட்களை வாங்கி கொடுத்ததுக்கு பின்னாடி அவர் தொழில் செய்து எந்த பெற்றோர்கள் இறந்து விட்டால் பரவாயில்லை என நினைத்தார்களோ அந்த பெற்றோர்களையும் வைத்து பாதுகாத்து கொண்டு கண்ணியமான கௌரவமான வருமானத்தோடு ஹலாலான முறையிலே இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை கேட்கின்றோம். இதுபோன்று ஆயிரக்கணக்கான செய்திகள் என்று பல பல பள்ளிகளிலிருந்து நாம் கேட்க முடிகின்றது. எனவே இப்பேற்பட்ட உயர்ந்த ஒரு மாபெரும் சேவையை செய்யக்கூடிய இந்த சேவை குழுவின் முயற்சிகள், அவர்கள் செய்யக்கூடிய அத்தனை திட்டங்களையும் இறைவன் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா விதத்திலும் அவர்களுக்கு நிறைவாக நிறைவேற்றி தருவான் என்று நாம் துஆ செய்வது மட்டுமல்ல, எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த இது நான் ஓதி முடித்த இந்த மதர்சாவில் வைத்து என்னை ஓத வைத்த உங்களை போன்றவர்களுடைய துஆவோடு எனக்கு கொடுக்கப்பட்டது எனக்கு மிக மனநிறைவாக இருப்பது மட்டுமல்ல, நம்முடைய தமிழகத்துடைய தாய் கல்லூரியான பாக்கியாத்து சாலிஹாத்துடைய ஷைகுல் ஜாமியா அவங்களுடைய கரத்தால் அதை பெற்றுக்கொண்டது இன்னும் எனக்கு அல்லாஹ் செய்த மாபெரும் கிருபியாகவே நான் நினைக்கின்றேன். எனவே உங்களுக்காக நான் துஆ செய்கின்றேன். நீங்கள் எதை நினைத்து இந்த கௌரவத்தை எனக்கு கொடுத்தீர்களோ அந்த தரம் என் வாழ்க்கையிலே வருவதற்கும் என்னால் இயன்ற அளவுக்கு மார்க்கத்திற்கு உங்களை போன்று நானும் சேவை செய்வதற்கும் நீங்கள் துஆ செய்ய வேண்டும் என நான் உங்களிடத்திலே வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு உங்களுக்கு மனம் நிறைந்த நன்றியும் துஆவும் செய்தவனாக விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.